இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படத்தை பற்றி தான் பேச போகிறேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ நான் சொல்ல போகிற இந்த படத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஆஸ்பாட் இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளார இருக்க ஒரு படம். இந்த ஒரு படத்தில் 4 கதை பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் 2 கதையும் செகண்ட் ஹாஃபில் 2 கதையும் இருக்கும். பாவ கதைகள் படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு படம் தான் இந்த படமும். 4 கதையிலேயுமே இந்த சொசைட்டிக்கு தேவையான அவ்வளோ விஷயம் இருக்கும். ஏன்னா இந்த மனுஷன் மட்டும் டிஃப்ரெண்டா ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருக்காரு. ஒரு பெரிய ஒரு மெசேஜோட வெளியில போற மாதிரி அது ஆக்சுவலா ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கா இருந்துச்சு. இட்ஸ் a very important. இந்த 4 கதையிலேயுமே 4 படம் பண்ற அளவுக்கு கண்டென்ட் இருக்கு. இந்த படத்துல வர ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு டயலாக்கும் ஒவ்வொரு மெசேஜும் நம்மளை யோசிக்க வைக்கும். அப்படி இந்த படத்துல என்ன இருக்குன்னு தெளிவான ஒரு கதையை சொல்லணும்னா சொல்ல வர விஷயத்தை தெளிவா கேளுங்க. ஒரு பையன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிறான். இதே ஒரு பொண்ணு பையன் கழுத்துல தாலி கட்டினா எப்படி இருக்கும்? தாலி மட்டும் இல்ல, ஒரு பொண்ணு மாதிரியே வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு வாழ்ந்தா எப்படி இருக்கும்? இப்ப என்னடா இதுன்னு நீங்க நினைச்சீங்கல்ல, என்னன்னா இந்த படத்தோட முதல் கதை இந்த கதை தான். இந்த மாதிரி இந்த 4 கண்டென்ட்டுமே டிஃப்ரெண்டான கண்டென்ட். முதல்லயே சொன்ன மாதிரி ஒவ்வொரு கண்டென்ட்லயும் அவ்வளவு விஷயம் இருக்கும். கிளைமேக்ஸ் கதையில சின்ன பசங்களை வச்சு ஒண்ணு பண்ணிருப்பாங்க. அந்த கதையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்க இருந்தாங்கன்னா நீங்க உங்களை மாத்திப்பீங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பரா இருந்துச்சு. சில ஆச்சரியமான சீன் வரும்போது அங்க வரக்கூடிய பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்தை இன்ட்ரெஸ்ட் ஆகுனுச்சு. ஒரு பொண்ணை ரசிக்கலனா அவனுக்கு எரெக்ஷனே வராது. இந்த படத்துல ஒவ்வொரு கதையிலையுமே ஒவ்வொரு சாங் பண்ணியிருப்பாங்க. நான் முதல்லயே சொன்னேன் ஒவ்வொரு கதையிலையுமே அவ்வளோ கண்டென்ட் இருக்குன்னு. பாதி கண்டென்ட்டை சாங்கில் தான் வச்சிருப்பாங்க. அந்த சாங்கையும் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போது ரொம்ப முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கும். நான் செக்ஸியா இருக்கேனா? கமெண்ட் பாக்ஸ்லயே ஒருத்தர் இந்த படத்தை தடை பண்ணுங்கன்னு போட்டிருக்காரு. அவரு இந்த படத்தை பார்த்தாருன்னா அவர் போட்ட கமெண்டை அழிச்சிருவாரு. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா விக்னேஷ் கார்த்தி. திட்டம் 2 அடிய படத்தெல்லாம் எடுத்த டைரக்டர் தான். அடிய படத்தை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த படத்துல வரக்கூடிய மியூசிக்கும் எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரியான ஒரு மியூசிக், அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரீன் பிளே இந்த படத்துல இருக்கு. 1 மாசத்துக்கு முன்னாடி இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு. நிறைய பேத்துக்கு இந்த படம் ரிலீஸ் ஆன விஷயம் தெரியாம இருக்கலாம். ஏன் எனக்கே தெரியாது. நானே இந்த படத்தை OTT தான் பார்த்தேன். அமேசான் பிரைம் வீடியோவில் இந்த படம் அவைலபிளா இருக்கு. நீங்க கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. இதுக்கு முன்னாடி எந்த படத்துக்கும் நான் இந்த மாதிரி சொன்னதில்லை.